ஹே காய்ஸ், எங்கே பார்த்தாலும் போன் ப்ரோத் அதுதான் போயிட்டுருக்கு. நம்ம அப்படி செய்கிறதுக்கு பேசாம பாயாசாலாமே செஞ்சிடலாம். வாங்க, ஹோட்டல் ஸ்டைலில் ரொம்ப சூப்பரான ஒரு பாயாசாலாம் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாமா? அதுக்கு ஒரு ஜார் எடுத்துக்கோங்க. 5 வெங்காயம் இந்த மாதிரி சேர்த்துக்கோங்க கட் பண்ணி. அதில் 1 டேபிள் ஸ்பூன் கசகசா, ஒரு 10 கேஷ்யூஸ் இதில் ஆட் பண்ணிக்கோங்க. 4 தக்காளி. உங்களுக்கு கிரேவி வேணும்னா இன்னும் ஒரு 2 தக்காளி கூட நீங்கள் சேர்த்து அரைச்சி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் குக்கரில் தேவையான அளவு எண்ணெய் விட்டுட்டு ஒரு பட்டை, ஒரு 2 கிராம்பு, அதுக்கப்புறம் ஒரு வெங்காயம் எல்லாமே சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இதில் 2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இதில் ஒரு பச்சை மிளகாய், அதுக்கப்புறம் ஒரு தக்காளி பொடியாக கட் பண்ணி இதிலே சேர்த்து 5 மினிட்ஸ் வதக்கிக்கோங்க. அதுக்கப்புறம் தேவையான மசாலா 1 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா, சில்லி பவுடர், தனியா, 1/4 டேபிள் ஸ்பூன் மஞ்சள்தூள். எல்லா மசாலாவும் ஒரு 5 நிமிஷம் வதக்கி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சிருந்த தக்காளி பேஸ்ட்டு அதையும் சேர்த்துக்கோங்க. பாயாவையும் இந்த மசாலாவோட சேர்த்து ஒரு 5 மினிட்ஸ் குக் பண்ணிக்கோங்க. தேவையான அளவு உப்பு, அரை மூடி தேங்காய் பால் எடுத்து வச்சுக்கோங்க. அதையும் இதில் சேர்த்து ஒரு பெப்பர் பவுடி, அப்புறம் இந்த கருவேப்பிலை எல்லாமே சேர்த்து ஒரு 10 விசில் விட்டு இறக்கிடுங்க. சூப்பரான ஒரு ஹோட்டல் ஸ்டைல் பாயாசால்னா ரெடி. இது ஆப்பம், சப்பாத்தி, பரோட்டா எல்லாத்துக்குமே சூட் ஆகும் இந்த சால்னா. மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். அப்படியே ஹோட்டல் ஸ்டைல் மாதிரி இருக்கும். இந்த மாதிரி நிறைய ரெசிபிஸ் நம்மளோட சேனலில் வரும்போது மறக்காமல் என்ன ஃபாலோ பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். See you, bye.